ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அவல் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது சேர்க்குறனால இந்த பர்ஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நெய்லாம் இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். 1 கப் அவலை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுக்கணும், கருகிடக்கூடாது. மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அவளோட ஒரு வாசனையும் நல்லா இருக்கும். அப்புறம் இது பண்ணால் நல்லா இதாகும், உடையும். இந்த ஸ்டேஜில் மிளக்கிக்கலாம். நமக்கே தெரியும் நல்லா ஒரு பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் இறக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 ஏலக்காவை இதோட சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். அவள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கையில் வச்சு இப்படி நசுக்குனா இந்த மாதிரி நல்லா நொறுங்கணும். இப்போ அதே பேனில் நான் வந்து 3/4 கப், அரை கப்பு கொஞ்சம் கூட 3/4 கப் கொஞ்சம் கம்மியாக சுகர் எடுத்திருக்கேன். இங்கே கொஞ்சம் கம்மியாக சுகர் வேணும்னா இனிப்பு வேணும்னா அரை கப் எடுத்துக்கோங்க. நல்லா வேணும் அப்படின்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வீட்டுக்கு பண்ணும்போது தேவையில்லை தான், வீடியோவில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கேசரி பவுடர் கலர் தான் சேர்த்துருக்கேன். அதனால் கேசரி பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக சேர்க்க தான் செய்வோம். நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பிசுக்கு பதம், அதாவது அரை கம்பி பதம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடிச்சு வச்சிருக்க அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர். இது ஆப்ஷனல் தான். பால் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் போட்டோம்னா நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான். வர முடியாது, எடுக்க முடியாதுல்ல. நான் ஏற்கனவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அடுத்து இன்னொரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். நான் மொத்தத்திலே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி சுருள கலந்துக்கோங்க. இப்போ வந்து நான் தேங்காய் துருவல் இதை வந்து நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல சேர்க்க மறந்துட்டேன், அதனால தான் இடையில சேர்க்குறேன். அவல் பால் பவுடர்லாம் சேர்க்கும்போது இந்த தேங்காய் துருளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து. அவ்வளோதான். இதை அப்படியே மாற்றிடலாம் ஒரு பிளேட்டுக்கு. அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து நல்லா ஒரு லைட்டாக ஒரு ரொம்ப அரிசி பொரி அந்த இதை கடிச்ச டேஸ்ட் லைட்டாக வரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப நெய் தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.